ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான கம்பு கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேங்க. இந்த மாவை இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சி புளிக்க வைக்க போகிறோங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் போல் இந்த மாவு புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கூழ் செய்ய போகிறோம். இப்போது கம்பு மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கம்பு மாவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. இப்போது இந்த கம்பு மாவை நான் காலையில் 9 மணி போல் கரைச்சி வச்சேங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கூழ் செஞ்சுக்கலாம். 10 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா போதும். இப்போ நம்ம கூழ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கம்பு கூழ் செய்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1 கப் கம்பு மாவுக்கு 1/2 கப் பச்சரிசி சரியான அளவாக இருக்குங்க. இப்போ இந்த பச்சரிசியை நான் 10 நிமிஷம் முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இந்த அரிசியை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அப்போ 1 கப்புக்கு 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். கூழ் செய்கிறதுக்கு சாதம் நல்லா வெந்திருக்கணுங்க. இந்த குக்கரில் நான் 3 விசில் கொடுத்துருந்தேன். சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருந்தது. உங்கள் குக்கரில் எத்தனை விசில் கொடுத்தா சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வருமோ அத்தனை விசில் கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் வந்தாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கூழ் செய்கிறதுக்காக சாதம் நல்லா குழஞ்சி ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கம்பு மாவை சேர்த்துடலாம். இப்போ நான் கரைச்சி வச்ச கம்பு மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணாதான் நம்ம தண்ணி சேர்க்கணுமா இல்லை அதுவே போதுமான்னு தெரியும். பாருங்கள், இப்போவே திக்காயிடுச்சு. நான் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கம்பு மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கம்பு மாவு வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கூழ் நல்லா வெந்து வந்திருக்கு. கம்பு மாவு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையை ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம மாவை தொட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வருங்க. அப்போ நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூழ் காசின உடனே குடிக்கிறத விட மறுநாள் காலையில் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது மூடி போட்டு வச்சிடலாம். இது மறுநாள் காலையிலங்க கூழ் குடிக்கிறதுக்காக கரைச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ கூழ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க.
மீதி இருக்க கூழை நீங்கள் நாளைக்கு யூஸ் பண்ணுறது இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கட்டியாக இருக்கும்போதே தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூழோட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் போட்டால் பிடிக்காதுன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பங்கூழுக்கு சைடிஷ்ஷாக மோர் மிளகாய் வத்தல் பொரித்து வச்சுருக்கேங்க. உப்பு மிளகாத்தூள் போட்ட மாங்காய் துண்டுகள் வச்சுருக்கேன். உப்பு போட்ட மாங்காய் பச்சை மிளகாய் ஊறுகாய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். இதில் எது நமக்கு பிடிக்குதோ அதை சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே கூழோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிறுதானிய வகைகளை உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சம்மருக்கு நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கம்பங்கூழ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாரம்பரியமான கம்புக்கூழ் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.